கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். 36 வயசு கணவர். அதே மாரி ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் 35 வயசு மனைவி. உங்க 2 பேத்துக்கு திருமணமாகி திருமண வாழ்க்கையில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்குது. இது இப்படியே தான் தொடருமா? இல்ல இதுக்கப்புறம் நல்ல நேரம் பொறக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இல்லாட்டினா இதுலருந்து பிரிஞ்சிடலாமான்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது. அப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த 2 பேருக்குமே ஸ்டில் ராகுவே திசை நடத்திட்டு இருப்பாரு. அப்ப ராகு திசை முடியிற வரைக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்படின்னா, உங்களுக்கு கணவரோட வீட்டாளுங்கிட்ட இருந்து அவங்க கணவருக்கு உங்க வீட்டாளுங்கிட்ட இருந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இந்த குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்தி, உங்களுக்குள்ள சண்டை சச்சரவை இது கொண்டு வரும். அதுதான் பிரச்சனை. அப்ப நீங்க 2 பேருமே 36, 35ல தான் இருக்கிறீங்க. கன்சிடர் இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு 37, 38லலாம் 2 பேருக்குமே ராகு தசை முடியிற கான்செப்ட்ல தான் இருக்குது. அப்ப இன்னொரு 2 வருஷம், 1 1/2 வருஷத்துல இந்த ராகு தசை 2 பேருக்குமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குமே அடுத்து குரு தசைய ஸ்டார்ட் பண்ணாரு. அப்ப குரு தசைய ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க மறுபடியும் 2 பேரும் நல்ல விதமா சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் உங்க 2 பேத்துக்குமே இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அதனால நீங்க அவசரப்பட்டு நீங்க எந்தவித தவறுதலான முடிவு எடுத்து அந்த பிரிவை சந்திக்க வேண்டாம்ன்றது தான் என்னைய பொறுத்தவரைக்கும். உங்களோட ஜனன ஜாதகத்தை ஒருக்கா டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதகத்துல அக்யூரேட்டா எவ்வளவு நாள்ல இந்த ராகு தசை முடியுது உங்களுக்கும் உங்க கணவருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த அடுத்து வரப்போற 16 வருஷம் குரு தசையில நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குரிய விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணா சிறப்பு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கும் உங்களோட கணவருக்கும் மாசத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு ஒரு விளக்கு போட்டு உங்க பேரு ராசி நட்சத்திரம், உங்க கணவரோட பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது சிறப்பு. அப்ப இப்போதைக்கு உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொஞ்சம் ரிலீவருக்கு கொண்டு வரதுக்குரிய விஷயங்கள் இது நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா?